எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையா பார்க்குறேன். அதில முதல்ல என்ன பலி கொடுத்ததுக்காக வேண்டி ஒன்றும் நன்றி. ஏன்னா நான் நெறைய பேசணும், நெறைய பேர் பேசினதுக்கு அப்புறம் பேசலாம்னு நெனச்சேன். ஆ இந்த படம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. ஏறத்தாழ நான் வந்து உங்களுக்கு தெரியும். ஆ ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களுக்கு மேல எழுதிட்டேன். ஆனா இந்த படத்தில ஒரு 3 பாட்டு எழுதியிருக்கேன். இந்த 3 பாட்டு எழுதுற வரைக்கும் நான் டைரக்டர நேர்ல பார்க்கவே இல்ல. செவிவழி செய்திகள் மூலமாகவே நாங்க தகவல்களை பரிமாறிக்கொண்டு எழுதப்பட்டது. இதுக்கான பாலம் போட்டு கொடுத்தது இசையமைப்பாளர் யுவன் சார். அப்போ வந்து என்ன தேவைங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனால வேண்டி எங்களுக்கு வந்து நேரா சந்திக்கிறதுக்கான அவர் தொடர்ந்து தொடர் படப்பிடிப்புல இருந்ததுனால வேண்டி சந்திச்சு பேசுறதுக்கான நேர அவகாசம் இருவருக்குமே கிட்டாம போனதுனால, தூரத்துல இருந்தாலும் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த விஷயத்துல வந்து எப்போதுமே என்ன தேவைன்னு ஒருத்தவங்க தெளிவா இருந்துட்டாங்கன்னா, கொடுக்கறதையும் நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். அந்த வகையில வந்து இந்த படத்துல வந்து சந்திக்காமலே இந்த மேடையில தான் நான் இயக்குனரையே சந்திக்கிறேன். என் மேல நம்பிக்கை வைத்ததுக்கு முதல்ல இயக்குனருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் அ ஒரு சந்திப்பு கூட இல்ல. இப்ப தான் முதல் முறை சந்திக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் இந்த படைப்பு வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இவ்வளோ பேரு ஒரு பாட்டுக்கு 10 வாட்டி கூட சந்திப்போம். 10 வாட்டி பேசுவோம் அந்த இது இல்லாம. 2வது வந்து நிறைய ஹீரோக்களுக்கு அநேகமா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோக்களுக்குமே நான் எழுதியிருக்கேன். ஒரு சில பேத்துக்கு எழுதும்போது மட்டும்தான் மனசு வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லும். ஏன்னா எனக்கான ஒரு படைப்பை நான் படைக்கும்போது எனக்கு எப்படி ஒரு உணர்வு வருமோ, ஒரு வார்த்தை இருக்கிறது, தாயை பற்றி எழுத வேண்டுமானால் மார்பு சுரக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த மாதிரி எனக்காக எழுதும்போது மட்டும் என் பேனாக்கள் முண்டாசு கட்டி கொண்டு எழுதும் இல்லையா, அந்த மாதிரி என்ன ஒருத்தன் அப்படின்னு பார்க்குற ஒரு சில ஹீரோக்களை மிக முக்கியமான ஹீரோவா நண்பர் சூரிய நான் பார்க்குறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மண் கலந்த, ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு மனிதனை இன்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. அவர் வந்து திரைத்துறையில் அறிமுகமானாலும் அவருக்குள்ள இருந்த ஆளுமையை கண்டுபிடித்தது இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள். அவருக்கு தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும். நான் ஹீரோக்கள் அழகா தான் இருக்கணும், ஜிம் பாடியா தான் இருக்கணும், ரொம்ப உயரமா இருக்கணும், நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசணும், யாரை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் உடைத்தெறிந்து விட்டு கூட்டத்துல, எங்க ஊர் திருவிழா கூட்டத்துல, எங்க ஊர் ஜனத்திரல்கள்ல ஒருத்தன் நடக்கிறான்ல, அவனுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்குல்ல, நான் காமிக்கிறேன்டான்னு சொன்ன அந்த நம்பிக்கை தான் அண்ணன் வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய ஆளுமை. அதை அண்ணன் சூரிய அவர்கள் அதை காப்பாத்திருக்கிறாரு. அதனுடைய அடுத்த பிரதிபலிப்பா இந்த பார்க்குறோம். எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் காமிக்கிறது. கடைசி வரைக்குமே ஒரு நோஞ்சா மாதிரி இருந்துக்கிட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் அதை வெடிக்கிற அந்த ஒரு களம் பார்க்கும்போது, இல்லை ஆமா இல்லை இவன் தானே ஹீரோ அப்படின்னு தோணுது. உண்மையிலேயே ஒரு சாமானியனுக்குள்ள இருக்கிற அந்த ஆளுமையை இங்கே வெளிப்படுத்துகிற படைப்பாளிகள் ரொம்ப குறைவு. அந்த வகையில் இந்த படத்தில் அண்ணன் சூரிய அவர்களுக்கான இந்த களத்தை அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை அண்ணன் சூரி சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உலக சினிமான்னு பேசப்படுகிற எந்த சினிமாவும் பிரம்மாண்டத்தை பற்றி பேசுவது இல்லை, பெரிய பெரிய நடிகர்களை பற்றி பேசுவது இல்லை, உணர்வுகளை பற்றி பேசுகிறது, உண்மையை பேசுகிறது, வாழ்வியலை பேசுகிறது. எனவே உலக சினிமா என்பது நமக்கு தூரமா இருக்குங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப அருகையில் இருக்கு. அந்த அருகாமையில நம்மை சுற்றி, நம்மை பற்றி நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உணர்வுகளாக பிரதிபலிச்சு கிடக்கலையா, அதை பதிவு செய்வதற்கான படைப்பாளிகள் சமீப காலத்துல வந்துட்டு இருக்கிறாங்க போது சினிமா ஒப்பனைகளை கடந்து, கற்பனைகளை கடந்து வாழ்வியோடு கைப்பிடித்து நடக்க தொடங்கி விட்டதுங்கிற ஒரு ஆளுமை இந்த மாதிரி படங்களையும், இந்த மாதிரி படைப்பாளிகளையும், இந்த மாதிரி ஒரு களமும் அதை உண்மையாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவா வென்றவனை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனா வெல்ல துடிப்பவர்களை யாரும் கண்டு கொள்வதில்லை. அதனால்தான் பொதுவாக வெற்றி பெற்றவர்களிடம் போனால் நாம் கைகட்டி நிற்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கைத்தட்டி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக தட்டி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட படைப்பாளிகள் இருக்கும் வரைக்கும் நம் மண்ணின் கதை, மக்களின் கதை, நமக்குள் மறைந்து கிடந்த உணர்வுகள் திரையில் இன்றைக்கு வெளிப்படையாக வந்து நிற்பதற்கு இந்த படைப்பாளிகளும் இந்த படைப்பும் ஒரு சான்றாக அமையும். அதுல ஒரு ஓரத்துல நானும் இருக்குங்கிறதுல நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கம்மியா பேசிக்கிறேன், ஏன்னா இவ்வளவு பெரிய மேடையில வந்து பேசுறதுக்கு. ஸோ முதல்ல வந்து வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
துரை சார் வரிசையா பாப் கல்ச்சர்ல இடம் பிடிச்சிருக்கீங்க. உங்களோட படங்கள் நம்ம எதிர்நீச்சல்லேருந்து எல்லா இன்னி வரைக்கும் தொடர்ந்து உங்களோட படங்களோட ரெஃபரன்சஸ் மக்களோட அவங்க இயல்பா பேசிக்கிற நகைச்சுவை எல்லாத்துலயுமே உங்களோட ரெஃபரன்சஸ் பல இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க ரொம்ப ரெலவென்ட்டான ஒரு டைரக்டரா இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து வெற்றிகள் தர்றதுக்கு இன்னும் மேல மேல வளர்த்துக்க வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து உட்காந்து ஒரு இயக்குனர் அண்ணன் நீங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்நேகன். எனக்கு ஆக்சுவலி இயக்குனரோட வாய்ப்பு கிடைச்சிச்சு, பேச வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு இசையமைப்பாளரோட தான் இன்னும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஒரு சூப்பரான டியூன் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு இந்த பாட்டுக்கு முதல்ல கொடுக்கும்போது இந்த புதுப்பேட்டையில் வர அந்த நெருப்பு வாயினில் ஓரம் அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு. அதை கேட்டு வந்து சூப்பரா இருக்கு இந்த சிச்சுவேஷன் டைரக்டர் அவங்க சொன்னாங்க நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அது எப்படி ஆயிடுச்சுன்னா சூரியன் கேரியர் கிராஃப் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் முதல்ல வந்து இந்த துணை கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சூப்பரா ஃபர்ஸ்ட் இந்த வெர்ஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தா பாட்டுல இடிஎம் டிராப் எல்லாம் போட்டு இன்னும் அப்படியே ஒரு பன்மடங்கு ஆம்பிளிஃபை பண்ணி விட்டாங்க பாட்டை. இப்போ சூரியனோட கேரியர் இப்போ எப்படி எந்த பாத்துல போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் பாட்டு. ஸோ வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு நம்ம ஒரு பங்கு அங்க ஒரு ஒரு ஓரமா இருக்குன்றது. சூரியனை இப்போ வெற்றிமாறன் சார் வந்து உங்களை ஒரு ஹீரோவாக்கி ஒரு அழகு பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க, குதிரையை கொண்டு போய் நீங்க ஒரு ஏரி கிட்ட கொண்டு போகலாம், ஆனா அந்த ஏரியில குதிரை வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது வந்து அந்த குதிரை கையில தான் இருக்கு அப்படின்ட்டு வெற்றிமாறன் சார் ஒரு பெரிய ஏரி கிட்ட கொண்டு போய் அழகா அண்ணனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அண்ணன் என்னன்னா அந்த ஒட்டுமொத்த ஏரியுமே குடிச்சிருவாரு போல, குடிச்சிட்டு எனக்கு அடுத்தது கடலை கொண்டாங்கடான்ற மாதிரி இருக்காரு. வாழ்த்துக்கள் நான் கரியர்ல. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. பாடல் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இன்னும் வாய்ப்புகள் கொடுங்க. நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இங்க நிக்கிறதுக்கு. லைக் இவ்வளோ பெரிய பட்டாளமே இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். அண்ட் ஸோ இந்த படத்துல பத்தி சொல்லணும்னா எனக்கு பெரிய ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சூரியனை நான் இது வரைக்கும் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்த்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டெடிகேஷன் அவரு. ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி ஆச்சு அவருக்கு. ஆல்ரெடி ஷோல்டர் இன்ஜுரி இருக்கு. ஸோ ஃபைட் பண்ணும்போது வந்து நிறைய நிஜமா செங்கல்கள்லாம் மண்டையில் விழுந்து நிறைய இன்ஜுரி, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்து ஃபைட் பண்ணாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷண்ணே அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. நிஜமா சொல்கிறேன், இந்த டெடிகேஷன் வந்து நான் எங்கேயும் பார்க்கல இது வரைக்குமே. ஆனால் நீங்கள் வந்து வேற லெவல். எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ எனக்கு என்னோட லைஃப்பில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார் குமார் சார் எங்கே இருக்காரு? ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மேடையில் இங்கே என்னை பேச வச்சதுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பேசுறதுக்கு ரொம்ப டைம் கிடையாது. ஸோ தேங்க்யூ, நன்றி ஸோ மச். இந்த மேடை ரொம்ப சிறந்த மேடை, ரொம்ப அழகான மேடை. நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எனக்கு உயரத்துக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைஞ்சிருக்க சூரிய ஐயாக்கு பெரிய வாழ்த்துக்கள். வளர்ச்சி என்பது என்ன அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டு சூரிய ஐயா. நான் முதல் படம் நடிக்கும்போது நாங்கள் பார்த்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மாறவே இல்லை, அவரையும் மாற்றிக்கவே இல்லை. அந்த குணமும் குணாதிசயமும் அப்படியே இருக்கு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணும், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். புலிசர் ஐயாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நேர்மையாக நேர்த்தியாக ரொம்ப அழகாக கொடுத்தமைக்கு பெரிய நன்றி. இயக்குனர் ஐயா முதல் நாள் ஷூட் போக சொல்லவே இயக்குனர் ஐயாவுக்கு கண்டிப்பாக இவன் பண்ண மாட்டான் அப்படி ஒரு நம்பிக்கை. ஏன் அப்படின்னா முதல் காலே பெரிய டைலாக், ஒரு 3 பக்கம் டைலாக்ல வந்து எல்லாம் மதுரையில் சார்ந்த மொழியில் பேசணும். முதல் நாளே கேட்ட போட்டுச்சு. ஐயோயோ போச்சே அப்படிதான் நினச்சாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மொழியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இரவு உட்காந்து கோட் அடிச்சு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி பேசணும் என்பதை கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு உள்ளே போய் நடிக்கும்போது ரொம்ப இயல்பாக இருந்ததுக்கான காரணம் இயக்குனர் ஐயா. இந்த புகழெல்லாம் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த படத்தில் நல்ல பேர் வாங்குற அப்படின்னா அந்த புகழெல்லாம் இயக்குனருக்கு. இந்த டீம் ரொம்ப அழகான டீம். எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக வேலை பார்க்குற மக்கள். உன்னிமேனன் தம்பி ஒருத்தர் இருக்கான். தம்பியை வந்து நான் வந்து அந்த ஐயப்பன் படம் பார்த்த பிறகு அவன் மேலே இருக்க மதிப்பு ஜாஸ்தியாக போச்சு தம்பிக்கு. ஒரு கடவுள் மாதிரியே இருந்தான் அந்த படத்துல. இந்த படத்துலையும் அவங்களோட தம்பியோடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இதுல நடிச்ச எல்லா மக்களுமே ரொம்ப இயல்பா உண்மையா நேர்மையா வேலை பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த படம் வெற்றி படமாக அமையும். அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய மேடையில உங்க முன்னாடி இப்படி நின்று பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில், துரை செந்தில் சாரோட டைரக்ஷனில், யுவன் சார் மியூசிக், ஆர்த்தர் சார் ஃப்ரேம், ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல்.
ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரை செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சசிகுமார் சார், சூரி சார், அதுக்கப்புறம் மைமங்கோபி அண்ணா, உன்னி முகுந்தன் சார், சமுத்திரகனி சார், இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நடிக்க போகிறோம், அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமும் ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷிவர் ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குமோ, பட் அவங்க அவ்வளோ ஹம்பிளாக, அவ்வளோ கைண்டாக, அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால நான் இங்கே வந்திருக்கேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட செகண்ட் மூவி அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட, வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்டோட, துரை செந்தில் சார் டைரெக்ஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் சார், வெல்சன் சார், ஹி வாஸ் ஸோ கைண்ட் டு மீ. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட் சைடர் பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. பட் அது மதுரை பாஷைன்னு லைக் இட் வாஸ் டிஃபிகல்ட். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்து பண்ண வச்சாரு. ஐ ஆல்சோ வாண்ட் டு சே 2 things. ஒன் இஸ் தட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி 1947 ஆகஸ்ட் 16க்கு சிவகார்த்திகேயன் சார் தான் வந்திருந்தார் ஆடியோ லான்ச்சுக்கு. அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஹீ இஸ் ஹியர். Another thing, I've already met Vijay Sethupathi sir once. I don't think he remembers. உங்களோட படம் அதித்தி பாலன் அவங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஷூட்டிங் அப்போ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தீஸ் 2 things. அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க. அண்ட் 1947க்கு கிடைச்ச மாதிரி அதே அன்பை எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி. தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான். அதாவது ஒவ்வொரு திரைப்படத்துலேயும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது தூரமாக இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது. அது அவனுக்கு முதல் படத்தில் ஒரு அருமையான பூசாரி இருந்தார், பல முறை தீ இறங்கினவர், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த களத்துக்கு 2 பக்கமும் இடையில நிற்பாங்க. தீ இறங்கும்போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு. அந்த மாதிரி தான் நின்னோம் எல்லாருமே. தம்பி இறங்குறான், அவன் பக்கத்தில் நின்றுக்கணும், அவன் கையை பிடிச்சிக்கணும்னு. ஆனால் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டாக இறங்கி வந்தான் இந்த படத்தில். அவனுடைய உழைப்பு, ஒவ்வொரு நொடியும் அவன் அந்த படத்துக்குள்ளே இருந்தான். நல்லா வருவாடா, நல்லா வருவான். என் தம்பி சசியோடு இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நடித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் சொல்லணும், எங்கள் டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்போ சொன்னார், அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு. அது போதும், ஏன்னா அவர்கிட்ட இருந்த ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது. அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னொடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. துரை சார் எப்பவுமே நீங்கள் வரீங்க, நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டார், நம்ம வரோம் அப்படிம்பார். அப்படி அவர் பக்கத்தில் அவர் தோள் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்ட்டை. அது உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது சார். அந்த மனசு, அந்த எளிமை, அந்த ரொம்ப அப்படி கூட்டிகிட்டு போகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் இதுக்குள்ளே இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஆர்தர் சார், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெல்வோம்.
ரொம்ப நேரம் பேச முடியாது, ஏன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் பேசணும். நான் இந்த படத்துக்குள்ளே நான் தான் கடைசி வந்தேன். எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க. அப்போ துரை செந்தில்குமார் சார் கதை சொன்னார். இரா சரவணன் மூலமாக தான் சொன்னார், இந்த படம் பண்ணுங்க, நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னார். அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன். டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடித்த உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையெல்லாம் யாரும் கேட்கல. ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோடு வந்தார். ஆப்பிள் ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து, சார் இந்தாங்க சார். சார் இல்லைப்பா, அந்த படத்தை பற்றி சில டவுட்டு. இல்லை சார் நல்லா இருக்கு சார். ஃபோட்டோ எடுத்தாங்க, இது பண்ணாங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் நினச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன், டைரக்ஷன் பண்ண போகிறேன்னு வேறு சொல்லிட்டு இருந்தேன், மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன்னு நினச்சி, இருப்பா எப்படியாவது கேளுங்க, கடைசியாவது படம் ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க, கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இல்லை சார் இந்தாங்க சார், பிடிங்க சார், ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுற்றி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று எல்லாமே நினச்சாங்க. ஆனால் குமார் ப்ரொடியூசர் நினச்சாரு நான் பண்ண மாட்டேன், ஏதாவது மனசு மாறிடுவேன்னு நினச்சி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரிக்காண்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ எல்லாமே வந்திருக்கோம்னா, இப்போ வெற்றிமாறன் சார் வந்து சூரிய ஒரு ஹீரோவாக வளர்த்து விட்டார். விஜய் சேதுபதி, சிவா எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கோம். எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக, சூரியோட மனசுக்காக தான். கனி அண்ணன் எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான். அப்போ எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா, சூரிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்போ எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும். ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் இப்போ பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியனில் கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியில் தான் செகண்ட் ஹீரோவாக அந்த படத்தில் அவர் இன்னொரு ஹீரோவாக 2 ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமாக அது இருந்தது. எல்லாருமே வளர்த்து விட்டது தான். அப்போ எல்லாருமே சூரி நல்லா வரணும், எந்த ஈகோ இல்லாமல் சூரியோட வளர்ச்சியில் உண்மையிலே இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும். ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்தில் பண்ணேன். ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வெற்றிமாறன் சார், என்னோட ஃபஸ்ட்டு நான் பாலமேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், நான் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட், லாஸ்ட் அசிஸ்டன்ட். அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு பிரதர்லி ஃபிகராக, ஒரு அண்ணன் மாதிரி என் கூட எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன். இந்த படத்துலேயும் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னோட நிறைக்குறை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்ட ஒருத்தர், என்னோட ட்ராவல் பண்ணுற ஒருத்தர். முதல்ல தேங்க்ஸ் சார். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ், என்னோட எல்லா படத்துக்கும் அவர் தான் ஆர்ட் டைரக்டர். அவர் மூலமாக தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிது. என்னை வந்து குமார் சார்கிட்ட அவர் தான் சொன்னார். அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்தில் 73 days ஒர்க் பண்ணோம். 73 days கூட இருந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்த ஒரு ஆர்ட் டைரக்டர். அவருக்கு நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய நாள் வரமாட்டார், அதனால் அது குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் குமார் சார். குமார் சார் வந்து மேனேஜராக இருந்து இந்த 2 படம் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே வந்தவர். ஸோ நான் அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி நம்ம கேட்போம் இல்லையா, எப்படி இந்த ப்ரொடியூசர் என்ன மாதிரின்னு கேட்கும் போதே நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, கதையெல்லாம் பேசி முடிச்சோடனே சார் ஒரு 55 நாள் ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிச்சிடுறேன், இந்த பட்ஜெட்டில் முடிச்சிடுறேன்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தோம். அப்புறமா காஸ்டிங் இந்த சைட்லாம் வரும்போது சார் சில நேம்ஸ்லாம் சொன்னார். இப்போ இருக்கிற நேம்ஸ்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சார் நம்ம 55 நாள் பட்ஜெட்டுன்ற மாதிரி பேசியிருக்கோமே சார், எப்படி சார்? இல்லை சார் நம்ம பெருசாக பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. சரி சார், ஓகே. அப்படின்னா மியூசிக் யார் சார்னா, சார் யுவன் சார் போயிடலாம் சார். 55 நாள் பட்ஜெட்டு இல்லை சார், யுவன் சார் நல்லா பெருசாக இருக்கும் சார் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தா அடுத்தடுத்து ப்ரோமோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சார் அது பெரிய படங்களுக்குலாம் பண்ணுவாங்களே சார், அந்த ஆமாம் சார் நம்ம பெரிய படம் தான் சார் பண்ணுறோம். இல்லை சார் அந்த 55 நாள் பட்ஜெட்டு எல்லாம் இல்லை சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். இப்படியே ஆரம்பித்து படம் முழுக்க அவர் வந்து நான் பட்ஜெட் சொல்கிறத விட அவர் வந்து எனக்கு இப்போ இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு ஒரு 1000 பேர் வேணும் அப்படின்னு சொன்னால், நான் 1000 பேர் இருந்தால் நல்லா இருக்கும் சார், ஆனால் ஒரு 700 பேர் இருந்தால் போதும்னு சொல்ல வரும்போதே அவர் 1000 பேரா சார், நாளைக்கு வந்துடுவாங்க சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்துகிட்டு போனார். ஒரு பாயிண்ட்ல செகண்ட் ஹாஃபில் ஒரு 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 ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று பண்ணலான்ற மாதிரி நான் சொல்லி டியூன் வாங்கி லிரிக்லாம் எழுதி வந்துருச்சு. ஆனால் அதை ஷூட் பண்ண வேணாம், ஏன்னா படத்தினுடைய லென்த்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருக்க டைமில் மேனேஜர் ஒரு நாள் வந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு.
சார் அந்த ஐட்டம் சாங் என்ன சார் வேணான்னு சொல்கிறாரா, ப்ரொடியூசர் வேணான்னு சொல்கிறாரான்னு கேட்டேன். இல்லை சார், ஒரு 3 ஐட்டம்கள் வச்சு நல்லா பண்ணலாமா, அதை பெருசாக பண்ண சொல்கிறாரு. சார் தேனியில் 3 ஐட்டம்கள் வச்சு நான் என்ன பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தேன். அருணாச்சலம் படத்தில் ரஜினி சார் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் இது எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி தான் இந்த படம் எனக்கு இருந்தது. அந்த சூட்சமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட்ல சின்னதாக சொல்லிட்டு அவர் மைண்டில் ஒரு பெரிய படத்தை வச்சிருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அந்த இதுக்கு இழுத்துட்டு வந்தாரு. கடைசியாக ஆடியோ லான்ச்சுன்னும் போது என்ன சார் ஆன்லைன்லையான்னு கேட்டேன். இல்லை சார் சத்யம் தேட்டரில் தான் பண்ணுறோம் அப்படின்னாரு. நான் ஷாக்கே ஆகலை. இதுக்கப்புறம் ரிலீஸும் இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் சார், இதே மாதிரியே போட நல்லா இருக்கும். ஸோ அடுத்ததா ஸ்னேகன் சார் சொன்னார் நாங்கள் மீட் பண்ணல அப்படின்னு. சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆடுகளத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த 2 பாட்டு இருக்குல்ல சார், வெள்ளாவி வச்சு தான் அதெல்லாம் நாங்கள் ரசிச்சிருக்கோம் ஸ்பாட்லேயே. ஸோ மதுரை படம்னும் போது எனக்கு யாரெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னும் போது ஸ்னேகன் சார் வந்து எனக்கு அப்யூஸாக வந்துட்டார். ஸோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் சார், முன்னாடியே மீட் பண்ணதில்லை. ஸோ சூப்பர் சார், உங்களுக்கும் தேங்க்ஸ். அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. அடுத்ததாக என்னோட டெக்னீஷியன்ஸ் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ வந்து என்னோட கொடியில் வந்து சில்லோ மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டாக அதில் ஒர்க் பண்ணார். அப்போவே அவரோட இது எனக்கு பிடிக்கும். நாங்கள் யார் மாஸ்டர்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்னை மீட் பண்ண வந்தார். என்னென்னா ஜென்ரலி ஒரு படத்தில் ஃபைட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஹீரோஸோட கேரக்டரை மிஸ் பண்ணுவோம் சில டைமில். ஏன்னா அவங்க சீன்ஸில் வேறு மாதிரி இருப்பாங்க, ஃபைட் வரும்போது வேறு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் இந்த கேரக்டர் என்ன, இந்த கேரக்டர் என்ன பேசும், என்ன பண்ணும் அப்படின்றத என்னோட டிஸ்கஸ் பண்ணி அந்த மீட்டர்லேருந்து விலகாமல் டிஸ்கஸும் பண்ணுவோம். பட் எடுக்கும் போது மாஸ்டர்ஸ் வந்து ஒரு பஞ்சு, ஒரு மிஸ்ஸு, ஒரு கிக்குன்ற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கேரக்டரை வந்து அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஐ மீன் அந்த கேரக்டரோட எக்ஸ்டென்ஷனாகவே எல்லா கேரக்டருக்குமான ஃபைட்டாக இது மாறுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வெற்றி சார் படம் ஆரம்பிக்கும் போது சொன்னார் ஃபைட்டு நல்லா எடுத்திருப்பா அப்படின்னாரு. கடைசியாக படம் பார்த்துட்டு அவர் சொன்னது ஒன்று தான், ஃபைட் நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. அந்த விதத்தில் அவர் சொன்ன ஒன்றையாவது நம்ம செஞ்சுருக்கோன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபைட் மாஸ்டர், எடிட்டர், மோஸ்ட் வாண்டட் எடிட்டர், இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளஷரான எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட கருத்தும் கடைசி வரைக்கும் சொல்லுவார். ட்ரைலர் ரிலீஸு இதெல்லாம் ரிலீஸ் நேற்று நைட்டு அப்போ கூட ஒரு கரெக்ஷன் சொல்கிறாரு, பிரதர் முடியாது பிரதர், இதுக்கப்புறம் தேட்டரில் தான் போய் நான் கட் பண்ணேன் நானுன்ற மாதிரி சொல்லி அவர் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு பர்சன் அவர். எடிட்டர் என்னோட கேமராமேன் சார், ஆர்த்தரே வில்சன் சார். வில்சன் சார் வந்து எனக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் பண்ணுறது ப்ரொடியூசரோட கால் தான். அவரோட 2 படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. நான் இது வரைக்கும் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். எந்த படத்துலையும் ஒரு டெக்னீஷியனோட இதுக்கப்புறம் நம்ம எந்த படம் பண்ணாலும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சதே இல்லை. வில்சன் சாரோட எல்லா படமும் பண்ணுன்ற மாதிரி, சாரி நான் தப்பாக ஏதாவது போயிட போகுது, தொடர்ந்து எந்த படம் பண்ணாலும் இவங்களோட வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நடக்காதுன்னு தெரியும், அதனால நினைக்க மாட்டோம். ஒரே ஒருத்தர் எனக்கு தோணுது வில்சன் சார். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணது, அவர் சில விஷயங்கள் படத்தில் அப்ளை பண்ணியிருக்காரு. அது நான் ஃபர்தராக சொல்கிறேன். இந்த ஸ்டேஜ் ரொம்ப அதுக்கான ஸ்டேஜ் இல்லை. டெக்னிக்கலாக சில விஷயங்கள் அவர் எனக்கு சில இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. படமாக பார்க்கும் போது அதுக்கு ரொம்ப எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வில்சன் சார் உங்களுக்கு தேங்க்ஸ். அடுத்ததாக இந்த படத்தினுடைய நடிகைகள், என்னோட ஹீரோயின்ஸ் 4 ஹீரோயின்ஸ், மொத்தம் வடிவுக்கரசி மேடமோட சேர்த்து 5 ஹீரோயின்ஸ் இந்த படத்தில். எல்லாருமே ஹீரோயின்ஸ் தான். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டில், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கதை சொல்லும் போது அவங்க தான் ஹீரோயின்ற மாதிரி சொல்லுவோம் உண்மையிலேயே. பட் ஆனால் இந்த படத்தில் உண்மையிலேயே அப்படி தான் இருந்தது. அவங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கம்மியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவோட தான் இந்த படம், இந்த கதையே அப்படி தான் அமைஞ்சுது. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஸ்வேதா மேம்ல ஆரம்பித்து அவங்க வர முடியல, ரேவதி, ரோஷினி, பிரிகிடா, எல்லாருக்குமே, வடிவுக்கரசி மேம், எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கான பெர்ஸ்பெக்டிவை கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரூட்டடான ஃபில்மில் எப்படி வந்து நம்ம அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 4 பேருக்கும் 5 பேருக்கும் தேங்க்ஸ் இந்த இடத்துல. அடுத்ததாக சமுத்திரகனி சார், அவருக்கும் நான் ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவர் பேசும்போதே அந்த எனர்ஜி வந்து எனக்கு வந்துடுச்சு. ஹலோன்னு சொல்லும் போதே நம்ம படம் பண்ணிட்ட மாதிரியே சார் வந்து அந்த ஹலோவில் அவர் பேசுகிற விதத்தில் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு எனர்ஜி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. சமுத்திரகனி சார் என்னன்னா ஒரு வாட்டர் மாதிரி, அவர் வந்து ஸ்பாட்டில் இருக்கும் போதும் சரி, என்னன்னா அவர் இப்போ எனக்கு சொன்னார் இல்லையா, நான் ஏன் நம்மன்னு சொன்னேன்னா, நானும் ஒரு வாட்டர் மாதிரி, ஒரு வாட்டர் வந்து எங்கே இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கா இல்லை தண்ணிக்குள்ளே இது இருக்கான்றது தெரியாத மாதிரி நம்மளோட இணைஞ்சு ஒரு டைரக்டராக அவரோட இன்வால்மெண்ட் வந்து அப்படி இருந்தது. ஒரு கதையில் எந்த சஜஷன்ஸும் எதையுமே டைரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு இதை சொல்லணுமா வேணாமான்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவரோட அந்த கேரக்டர் வந்து, சார் நீங்கள் எங்கிட்ட இருந்து எடுக்கிறத விட நான் உங்ககிட்ட இருந்து அந்த வாட்டர் குவாலிட்டி எடுத்துக்கிட்டேன். எங்கே போனாலும் அந்த இடத்துல ஜெல் ஆகிற அந்த தன்மை வந்து எனக்கு ரொம்ப
இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததா உன்னிமுகுந்தன். உன்னிமுகுந்தன் வந்து ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி வந்து உன்னிமுகுந்தன் தான். உன்னிமுகுந்தன் சார் தான். அவர் என்னன்னா, நாங்கள் எல்லாமே பேசி முடிச்சுட்டு இந்த 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 இதுக்கு யார் காஸ்ட் பண்ணலான்னும் போது ப்ரொடியூசர் தான் சஜஸ்ட் பண்ணாரு உன்னிமுகுந்தன் சார் போகலான்னு. அப்போ வந்து மாளிகாபுரம்ன்ற ஒரு மலையாள படம் பெரிய ஹிட்டாக இருந்தது. அந்த படம் வந்து 100 கோடி கலெக்ட் ஆயிருந்தது. ஒரு வருஷமா அவர் எல்லா கதையும் கேட்டுட்டு எதையுமே ஓகே பண்ணாமல் இருக்கிற ஸ்டேஜில் நான் அவரை போய் மீட் பண்ணேன். இந்த கதையை கேட்டுட்டு அடுத்த 5வது நிமிஷம் அவர் ஒத்துக்கிட்டாரு. அவருக்கும் வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறமா தமிழில் இவர் வராரு. முன்னாடி சீடன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு தனுஷ் சாரோட. ஸோ இது ரொம்ப லேட்டாக அவர் வர்றதுனால அவருக்குள்ள ஏதோ தமிழில் பண்ணணுன்ற ஒரு ஒரு இன்டென்ஷன் வந்து அவருக்குள்ள இருந்தது தெரிஞ்சுது. ஸ்பாட்ல எப்படின்னா உன்னிமுகுந்தன் சார் வந்து என்ன ஒரு 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 வேட்டைக்கு போற ஒரு புலியோட வேட்டையில் இருக்கிற ஒரு புலியோட தாகத்தோட தான் இருப்பாரு. என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதும் அதை பெர்ஃபார்ம் பண்றதுலையுமே அப்படி ஒரு இது இருந்துச்சு அவருக்கு. அடுத்ததா சசி சார் வந்து அகைன் இந்த படத்தோட ஒரு ஃபுல்ஃபில்னஸ்னா சசி சார் தான். கடைசியா சொன்னார்ல, கடைசியா வண்டியில் ஏறுனது அவர் தான். பட் அவர் ஏறினதுக்கு அப்புறம் தான் இது வண்டியாவே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 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 கேரக்டர் அது. ஏன்னா சசி சாரோட அந்த அந்த ஆதி கேரக்டர் தான் இந்த படத்தினுடைய பேஸே. அதை வச்சு தான் இந்த படமே நிற்கும். ஸோ அதுக்கு சசி சார் பேர் தான் ஆப்வியஸா எல்லாருக்குமே வரும் இந்த கதை மைண்ட்ல வந்தோடனே. பட் சார் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நிறைய இது இருந்துச்சு. ஃபைனலா சார் போர்டில் வந்தாரு. சார் அகைன் இப்போ உன்னிமுகுந்தன் புலினா சார் வந்து ஒரு 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 லயன் மாதிரி ஒரு ஒரு சிங்கம் மாதிரி இருப்பாரு. என்னன்னா அவர் ஸ்பாட்ல இருந்த நாளில் எல்லாத்துலேயுமே அவரு தான் ஹீரோ அன்னைக்கு. அப்படிதான் சூரி சாரும் இருந்தாரு, அப்படிதான் செட்டும் இருந்துச்சு. அதுதான் அவரோட ப்ரெசன்ஸு. அப்படி ஒரு ப்ரெசன்ஸ்ல அவர் அந்த கேரக்டரை அழகா எலிவேட் பண்ணி இன்னைக்கு படம் பார்க்கும்போது எல்லாரும் சார் பேரை முதல்ல சொல்றாரு. சூரி சாரோட ஈக்குவலா அவரும் அந்த நான் ஈக்குவல் நான் சொல்றது வந்து அந்த கேரக்டரை அவர் அப்படி கேரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல சசி சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்ததா சூரி சார் இந்த மாதிரி புலி சிங்கம் இதுக்கு நடுவில் ஒரு என்ன சொல்றது ஒரு வேட்டைக்காரன் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடிச்சிருன்ற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸையும் விடக்கூடாது. அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போதே வெற்றி சார் சொன்னாரு, நான் வந்து சூரிக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணியிருக்கேன்ப்பா இந்த படத்துல விடுதலையில, தயவு செஞ்சு அந்த மீட்டரை வந்து நீ தாண்டிடாத, அதான் உனக்கு நல்லது சூரிக்கு நல்லது அப்படின்னாரு. நானும் சூரி சாரும் கையில் அந்த டேப் மீட்டர் மட்டும் வச்சுக்கல. மற்றபடி வந்து அண்ணே இது வந்து சார் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் கிளியரா இருந்தோம். ஆப்வியஸாவே சூரி சார் வந்து பயங்கரமா கேள்வி நிறைய கேட்பாரு. அது வந்து பல சமயங்கள்ல நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில சமயங்கள்ல ஒரு டைரக்டர் வந்து எப்படியும் டவுட்டோட தான் படம் எடுப்பான். இது வந்து நல்லா வருமா வராதா அந்த பயத்துல தான் நம்ம செட்ல இருப்போம். சுத்தி 300 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் சூரி சார் வந்து நிற்பாரு. அண்ணா பயமா இருக்கா அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்பாரு. நமக்கு வந்து இது என்ன சொல்றதுன்னு தெரியாது. அப்படியாக எனக்கு அவருக்கு வாடுது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பார்த்து பார்த்து பண்ணுவாரு. ஒன் மோர் கேட்கறதெல்லாம் கூட லைட்டா மூடி கலைஞ்சிருக்கேன். அண்ணா 2 தடவை கண்ணு சுமிட்டிட்டேன் அப்படிம்பாரு. இல்லை சார் அது ஃபுட்டேஜ் அவ்வளோதான் வரும் நமக்கு, அந்த 2 தடவை வராது. இல்லைண்ணா ஒன்று எடுத்துக்கலாண்ணா அப்புறம் வேணா நம்ம பார்த்துக்கலாண்ணே. சரி ஓகே இப்படின்ற மாதிரி நாங்கள் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணது அப்படி தான் இருந்தது. என்னன்னா ஒரு சூரி சாரோட அந்த சுச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சுது. ஒரு 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 கண்ணாடி பாட்டிலில் ஒரு தங்க மீனை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும்னா எந்த கவனத்தோடையும் எவ்வளோ வேகமாக ஓடணுன்ற அந்த மாதிரி ஒரு ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு போர்டில் தான் அவர் இருந்தார் இந்த படத்தில். ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்பாட்டில் தான் நாங்கள் எல்லாமே எடிட் பண்ணோம். எடிட் பண்ணி மியூசிக் பண்ணி நாங்கள் அங்கேயே பார்ப்போம். அப்படி பார்க்குற டைம்லலாம் ஒரு சில சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கும். அந்த டைமில் அதை பார்த்துட்டு சூரி சார் வந்து எங்கிட்ட கேட்பாரு, அண்ணே நல்லா வந்திருக்குண்ணே அப்படிம்பாரு. நல்லா வந்திருக்குனேன்னா நல்லா வந்திருக்குன்னு சொன்னால் நம்ம தேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். நல்லா வந்திருக்குனேன்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருவாரு. உடனே யோசிச்சு என்ன சொல்றது தெரியாம ஆமாம் சார் அதான் எனக்கும் புரியல அப்படிம்பேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சரி சார் எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்ததுக்கு அப்புறமா ஒன்று தெரிஞ்சிடுண்ணே, ஆமாண்ணே சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்ற மாதிரி இப்படி படம் பார்த்து முடிச்சவளே எப்படியும் மக்கள் ஒரு 100 கேள்வி கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கேள்வியாவது சூரிய சார் அதிகமாக தான் கேட்டிருப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளோ பார்த்து இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி யுவன் சார் இந்த மேடையினுடைய இது அவர் வர முடியல இன்னைக்கு, நேற்று ஒரு ரீ ரெக்கார்டிங்கில் இது பிஸியாக இருக்காரு, அதனால வர முடியல. யுவன் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா ப்ரொடியூசர் பீட் பண்ணிட்டு, என்னன்னா நானும் என்ன சொல்றது ஒரு இன்ட்ரோவேட்னு சொல்லுவாங்க இல்லையா, நானும் இன்ட்ரோவேட் தான். ஸோ யுவன் சார் இன்ட்ரோவேட் தான். 2 பேரும் அதிகமாக பேசிக்கவே மாட்டோம். ப்ரொடியூசர் கதை சொல்லி விட்டுட்டு போன 10வது நிமிஷம் நான் வெளியே வந்து நின்றுட்டேன். என்னன்னாரு கதை சொல்லி முடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டேன். என்ன சார் சொன்னார் பண்ணுறேன்ட்டார் சார் அப்படின்னா. அப்புறம் அவர் யோசிச்சாரு, சார் இல்லை சார் திங்க் மியூசிக்கில் ஒரு 5 பாட்டுன்னு சொல்லி தான் நான் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா. இல்லை சார் 5 பாட்டு வந்துடும் சார் அப்படின்லாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணோம். ஏன்னா யுவன் சாரோட அவளை பேசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன விஷயன்றதை அவர் கன்வே பண்ணுவோம். நான் சொல்கிறது கூட என்னன்னா நம்ம
ஓரிரு வாக்கியங்களில் மிகாமல் விடையளிக்கும்ன்ற மாதிரி தான் நான் சுச்சுவேஷன் சொல்லுவேன். அவர் ஒரு வார்த்தைக்கு மிகாமல் விடையளிக்கவும் அப்படின்ற மாதிரி ஓ நைஸ் சூப்பர் ஆசம் இப்படிதான் சொல்லுவாரு. ஃபைனலாக இன்னைக்கு படமா பார்க்கும்போது எங்க டீம் எல்லாருக்குமே இந்த படத்தை வேற ஒரு லெவலுக்கு தூக்குனது யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் தான். இன்னைக்கு எல்லாமே ப்ரொடியூசர்ல இருந்து சூரி சார்ல இருந்து எல்லாருமே அதை வந்து நாங்க ஒரு அவுட் சைடரா இந்த படத்தை நம்ம ஜென்ரலா அப்படி பார்க்க மாட்டோம். அப்படி நாங்கெல்லாம் பார்க்குற ஆட்கள்ன்றதுனால எங்களுக்கு வந்து இந்த மியூசிக் சைடில் வந்து அவரோட சப்போர்ட் வந்து பயங்கரமா இருந்திருக்குன்றது இன்னைக்கு தெரியுது. ஒரு ஆளுயர மாலை கூட ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரிலீஸ் அன்னைக்கு யுவன் சாருக்கு போடுறதுக்கு. ஸோ ஃபைனலி இதான் என்ன சொல்றது, கருடன் வந்து ஒரு எல்லா பர்ஸ்பெக்டிவ் ஒரு சில படங்கள்ல எல்லா கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ் வந்து கதை அமையணும்னு எதிர்பார்ப்போம், அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காது. பட் இந்த படத்துல எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் கதை இருக்கிற மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த படத்தை நம்ம பார்க்கலான்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படி அமைஞ்சுது. அதை நாங்கள் நல்லா டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இது வர்றதுக்கு காரணமாக தான் என்னோட டீம், என்னோட ரைட்டர்ஸ் டீம், என்னோட ஒர்க் பண்ண டீம், புலிவிருது ஜிவி குமார் சார் ஆரம்பிச்சு பகவதீன் டைரக்டர் பகவதீன் சார், விஜய், சாரதி, ஆரிஃப், பாஸ்கர், அருணாச்சலம், வினோத், இவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். என்னோட ஃபேமிலிக்கு என்னோட தேங்க்ஸ். இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு என்ன சொல்றது, தோனி சொல்ற மாதிரி ப்ராசஸை என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி இந்த ப்ராசஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடையும் என்னோட சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஒரு 3 வருஷம் கேப்ல கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்ணி சிலதை அன்லேர்ன் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மே 31 தியேட்டருக்கு வருது, எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்ஸ். தம்பி ரொம்ப லேட்டா வந்துட்டீங்கன்னு. அனைவருக்கும் வணக்கம். கருடன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மேடையில் உட்கார்ந்துருக்கிறது அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான், அதுவும் என் ஃபேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த விழாவில் என்ன கலந்துக்க அழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்க முடியாது. விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸில் இருக்கார். சிவகார்த்திகேயன், அப்புறம் சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், சூரி சார். அதை விட சூரி சாரை ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர், அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசலை, ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். செப்டம்பர் 10 அன்னைக்கு மேனேஜர் சார் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்றாரு. அப்பயே யோசித்தேன், ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும், பரவாயில்ல, பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, அதை வேண்டானே சொல்லக்கூடாதுன்னு. ஓகே சார், நான் இப்படியாவது காரில் கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். 2 மணி கால் ஷீட். செப்டம்பர் 11 அன்னைக்கு நான் போய் கோவிலில், நல்ல சகுனம் பாருங்க, நான் கோவிலில் தான் வந்து இயக்குனரை மீட் பண்ணேன். நான் அவருக்கு முதல்ல எடுத்தோன்னே தேங்க்ஸ் தான் சொன்னேன். இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு. அதனால நன்றி சார்ன்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அப்புறம் கதையெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது, நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி நாங்கள் ஓகே, அவ்வளோதான். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து கேரளாலேருந்து வந்திருக்கார்ல அந்த தம்பியோட அப்பதான், அவரோட ஃப்ரெண்டு சூரி சார், அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார். எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா, ஹை அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சமுத்திரகனி சார் வரார், ஆனால் காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வேற ஒரு படத்தில் காம்பினேஷனில் நடிச்சிட்டோம். அப்படியா? இப்போ வந்து அப்போதான் சொல்கிறாங்க சூரி சார் இந்த படத்தில் ஹீரோ. அப்படியா? எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறியிலே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பித்தேன். அந்த படம் நடித்தேன்னு சொல்கிறத விட வேலை பார்த்தேன், அவ்வளோதான். அதில் டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒரு ஹேண்ட்பேக் எல்லாம் மாட்டிக்கணும், வாட்ச் கட்டிக்கணும், இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் பிளாங்காக வந்திருக்கிறேன் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு. வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபஸ்ட்டு படம் சுந்தரபுருஷனில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவரோட படம்
ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லாரும் பொள்ளாச்சியில் படம் பார்க்குறோம். ஒரு மேகம் ஷாட் போட்டதுக்கு அந்த தேட்டரே கிளாப் பண்ணியே அடங்கலை அந்த சாங்ல. ஞாபகம் இருக்கா சார்? ஓகே, நான் தான் சார் அந்த அவரோடைய மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன். நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், ஓகே நோ மேக்கப். அப்பா, அங்கே ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா மேக்கப் போட விட மாட்டாரு, லிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது. ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்பயே நான் நினைச்சேன், இதை தொடக்க சொல்ல போறாருன்னு. அதே மாதிரிதான் நடந்தது. ஆனா ஸ்கிரீன்ல பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே. இந்த படம் நடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜீ தமிழ்ல பார்த்தேன். பார்த்தோன்னே நான் பார்த்துட்டே நீ என் வீட்டில் தான் பார்க்குறேன். நான் எந்திரிச்சு நின்றுட்டேன். இது சூர்யா, இது சூர்யா, இது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் அவர் கூட விரும்பன்லாம் பண்ணும்போது காமெடி தான், நிறைய படங்களும் பார்த்துருக்கேன். சூர்யா, இது சூரிய நம்ம தப்பா பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பார்க்குறேன். அவர் அந்த வாத்தியார் விஜய் சேதுபதியை பிடிச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கிருந்து ஜம்ப் பண்றாரு, அங்கிருந்து ஜம்ப் பண்றாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அடுத்து 2 நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண உடனே நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். எப்பா நீயாப்பா இப்படி பண்ண? எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சு? நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும், ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும், எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன், சார் உங்களுக்கு எப்படி சார் அவரு தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தார் சாரு. அதில் நடிச்சிட்டு இருக்கும்போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம். ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க? சூரியா தானே தெரிவார், ஏன் வேணாங்கிறாரு? எனக்கு அதெல்லாம் புரியல. ஏன்னா நான் கதையே கேட்கல, நமக்கு சொல்லவும் இல்லை. டக்குன்னு சொல்லுவார் டைரக்டர், சூரி தெரிய வேண்டாம், எனக்கு சொக்கந்தான் தெரியணும், சூரி தெரிய வேணாம்மா. என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல. ஆனா இப்போ இவங்க எல்லாம் பேசுனதை வச்சு இப்போ எனக்கு தெரியும். அதே மாதிரி ஃபைட்டு, நைட் எஃபெக்ட் ஃபைட்டு, மார்னிங் எல்லாம் சீன் எடுத்து நிற்பாரு. அப்போ பாவமா இருக்கும். அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படி ஓடி நின்றவரை புழிஞ்சிட்டாங்க, நல்லாவே புழிஞ்சாங்க. அது நல்லா தெரிஞ்சது எனக்கு, நல்லா புழிஞ்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்க வீட்டில் என் தங்கச்சி சொல்வா, சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவ எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பார்ப்பா. நான் சொல்லுவேன், இதை தான் போன வாரம் பார்த்தல, அதையே உட்காந்து. இல்லை எனக்கு அவரை பிடிக்கும். அதனால நான் சொன்னேன் ஃபோனில், இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா, ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு. எனக்கு கூச்சமாக இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தம்பின்னு எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டேன், என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசருங்கிறதே தெரியாதுங்க. டப்பிங்கு போகும்போது தான் எனக்கு தெரியும். எனக்கு டோட்டலாக கதையும் தெரியாது, யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது, யார் டைரக்டரும் தெரியாது. செப்டம்பர் 10ஆம் தேதி லோகநாதன் சார் ஃபோன் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் பண்ணுறாரு. 11ஆம் தேதி காலையில் புறப்பட்டு போகிறேன், 2 மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சு. இதுதான் தெரியும் எனக்கு. டோட்டலாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க. ரொம்ப, அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவான், ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சம்மா, இதுக்கு மேலெல்லாம் நம்மளை வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது. ஆச்சரியக்குறியோடவே ஒர்க் பண்ண படம். ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு, இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது. அதே மாதிரி மலையாளத்திலிருந்து வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க, டைரக்டர் சொன்னார் இல்லைங்களா, அவரை வந்து ஒரு வெறியோட தான் நடிப்பார். அது உண்மை. ஒரே ஷார்ட்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டே பிடிக்கும் போது அப்படி லேசா பிடிச்சது, அவ்வளோதான் பிடிப்பாருன்னு. அடுத்து டேக்கப் அப்படி பிடிச்சாரு, அப்படி நின்றுச்சு. ஐயோ இந்த பையன் எப்படி பிடிக்கிறானே அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அவர் நடிச்சாரு. ஹீரோயின்ஸோடலாம் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸு. ஏன்னா எங்க வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கும் சார், அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா நடிச்ச படம் இது. சமீப காலத்துல நான் நடிச்சதுலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடிச்ச படம் இது. அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகேயன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்குறேன்.
இதோட எத்தனை தடவை தான் நான் இதை சொல்றதுனே தெரில. நானும் சொல்லி 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 போப்பான ஆயிப்போச்சுங்க எனக்கு உண்மையிலேயே. இப்படியாங்க இப்படியா சான்ஸ் கேட்கறது? இல்லைன்னா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன்லையாவது வேலை செய்ய போறேன் நான். ஏன்னா நாங்கள் வந்து இடம்பொருள் ஏவல்ல வந்து 14 நாள் விஜய் சேதுபதியோட, ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க அந்த பையனே சொல்லிக்கிறேன் பரவாயில்லையா? ஆமாம், அந்த பிள்ளை அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ நல்ல பிள்ளை. எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையிலேருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வர்றது. அதே மாதிரி தான் சூரி, அவங்க ஹோட்டல்லேருந்து கோலா உருண்டை அது இதை சாப்பிட்டுன்னு சந்தோஷமா இல்லாமல் எப்படி இருப்பேன் பின்ன? அந்த ஷூட்டிங்கில் சந்தோஷமா இருந்ததுக்கு முக்கால்வாசி காரணம் சூரி சார் தான். மதுரையிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து தேனியில் கொடுப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னாவே அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்டை நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டா கொண்டு வரும். அதை மேலும் வெற்றி ஆக்குறது உங்க கையிலலாம் இருக்கு. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் கொஞ்சம் தான்ப்பா பேசுறேன். என்னப்பா நம்ம ஒரே காலனியில் இருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா. எல்லாருக்கும் வணக்கம். வருது வருது வருது. எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வருது, கொஞ்சம் கொஞ்சமா வரும், கொஞ்சம் கொஞ்சமா வருது 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 வருது. ஓகே, கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு வந்து 2 முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முதல்ல வந்து செந்தில், அதுக்கப்புறம் வந்து சூரி. இவங்க 2 பேரும் ஒரு படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன். செந்தில் வந்து என்னை பற்றி சொன்ன மாதிரி நான் செந்திலை பற்றி சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. பாலுமேந்திரா சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கணக்காலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்போது ஒரு 60 days வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருந்தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சார் ரூம்லேயே வந்து செந்தில் படுத்துக்குவான். இப்போ அவர் டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போனது எல்லாமே செந்தில் தான். டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போனது, க்ளீன் பண்ணது, வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான். நான் சொன்னேன், எப்படிப்பா இதை நீ பண்ணுற, உன்னால் எப்படி முடிஞ்சுதுன்னு. சார் எங்கள் அப்பாக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேனா சார், அந்த மாதிரி தான் சார் நான் இதை பண்ணேன்னு சொன்னான். ஸோ அதுதான் செந்தில். ஸோ நம்ம அதை செந்தில்கிட்ட வந்து அவன் சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை. ஒரு ஒரு மென்டாரோட ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதுல வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய இது. ஆல்சோ வெரி நைஸ் பர்சன். ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில். அண்ட் சூரி வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், 2-3 தடவை பார்த்துருக்கோம், அவ்வளோதான். விடுதலைக்கு முன்னாடி அப்புறம் விடுதலையில் தான் எங்களுக்கு வி ஸ்டார்டட் இன்டராக்டிங் படம் வேலை செய்யும்போது. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னார். சூரி பண்ணுறாங்கன்னப்போ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ, இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல நான் என்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அளவில் வந்து இது இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆக்சுவலாக வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன், அவர் ஏன்பா பண்ண போகிறாரு இந்த ரோல், இது முக்கியமான ரோல் தான், ஆனால் அவர் ஏன்பா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கதை சொன்ன உடனே சொன்னேன், எனக்கு சார் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பவும் வந்து இதே பதில் தான் அவர் சொன்னான், சூரிக்காக பண்ணுறேன்னு சொன்னாருன்னு சொன்னான். அது வந்து அதை சொல்கிறதுக்கும் செய்யறதுக்கும் பெரிய மனசு வேணும். ஐ ரியலி உங்களை பெருசாக பாராட்டுறேன் நான் அதுக்காக. அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன், ஃபைனல் வெர்ஷன் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வெர்ஷன் பார்த்தேன்.
அவருடைய ரோல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல். அவருக்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலாக இருக்குது இந்த படத்தில் இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியாக செஞ்சுருக்கு. அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார், சூரி சொன்னார். இப்போ எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் கனியோட ரோல், அவர் இந்த படத்தில் நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது, இந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது. அது அவருடைய ப்ரெசன்ஸ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அண்ட் அவர் ஒரு வெரி க்ளோஸ் டு த பீப்புள், மக்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக ஆன் ஸ்க்ரீன் வர்றாரு. அது வந்து நமக்கு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது இந்த கதைக்குள்ள. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஹை ஸ்பீட் ஃபைட் எல்லாமும் நல்லா இருக்குது. துரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவர் வருத்தப்படுவார். துரை வந்து ஜாக்சனோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் தனியாக வந்து செந்திலோட எல்லா படங்களும் பண்ணுறாரு. செந்தில் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர், எல்லா நாளும் ஷூட்டிங்க்கு வர்ற ஆர்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் அரிதானது தான். அந்த அந்த விதத்தில் ஒரு அரிய விஷயத்தை இந்த படத்தில் நிகழ்த்தியிருக்கீங்க நீங்கள். ஸ்நேகனுக்கு செந்தில் சொன்ன மாதிரி உங்களோட ஏற்கனவே அவருக்கு பழக்கம் இருக்குதான் செய்யுது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருடைய ரோல்ஸுமே கன்வின்சிங்காக இருக்குது, சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. ப்ரொடியூசரை பற்றி சொல்லலை. இந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பேஷனட்டாக ஒர்க் பண்ணார். செந்தில் சொன்ன அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசரானு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு வெரி பேஷனட் ப்ரொடியூசர். அண்ட் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்க ஒரு ப்ரொடியூசர். ஃபினான்சியர்ஸும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க, டைரக்டரும் நல்லா சொல்கிறாரு, நடிகர்களும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க. குட் திங். தேங்க்யூ. இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். நன்றிப்பா. விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேலே பெருமழையாக பொழியட்டும். எனக்கு என்ன இருப்பா, டைம் ஆச்சு, தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்கே கேட்ட பேச்சுலேயே வந்து அம்மா வடிவுக்கரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம். ஆமாம், பிரமாதம். உங்களுடைய பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தாரு, அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார், செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாளுவதில் மிகவும் வல்லவர், அன்பில் வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார். செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில், ரொம்ப நான் எனக்கு உங்கள் எல்லாம் தாண்டி அவர் பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய அது பெரிய மூத்த சகோதரனை போல் ஒரு தகப்பன் சாணத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார். வெற்றி சார் வந்து குதிச்சுக்கிட்டே இருந்தார். அது மாதிரி எனக்கு உங்களை பற்றி முழுசாக எதுவும் தெரியாது, பட் ஆனால் கேட்குறதுக்கும் கடைசியில் வடிவுக்கரசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஓகே இங்கேருந்து வந்துடுவாங்கன்னு. ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளோ நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்லேருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது, இவ்வளோ நாள் காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தம்போது ஒரு சீன் வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி ரீச் பண்ண போகிறோம், அதோட ஏற்ற இறக்கம் எங்கே இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒருத்தருக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 படம் பண்ணிட்டு மாடா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு சீனுக்குள்ளே இந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக கதையின் நாயகனாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுலேருந்து உடச்சி இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது. விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல் ஒரு படம் வர்றதும், அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷனில் இவன் வினோதோட படம்
அது வரதும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலரோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்க நான் நம்புகிறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு நான் அதை பார்க்குறேன். அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான். நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க வளர்க நல்லா இருப்ப நீ. இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறை இந்த மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படி தான் போட்டு நிறையா ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வரட்டும். வர பஸ்ஸு 1 2லாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ்ஸில் இந்த ஆள் வரட்டும். நீ வாழ்க. நன்றி. வந்து நான் இருக்கும். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாரா. ஒரே நிமிஷம் தம்பியலா சேது மாமாப்பா ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரே நிமிஷம் என்ன சீரியஸாவே சொல்றேன். அமைதியா இருக்குடா அண்ணா. இது மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கண்ணே. அதாவது ஒரு நிமிஷம் இருடா தம்பி. ஒரு நிமிஷம் இருடா. ஒரே நிமிஷம் இருடா தம்பி. ஒரு நிமிஷம் இருடா. என் அன்பு தம்பி இதைத்தான் சொல்லக்கூடாதுன்னு நேற்று ஃபுல்லா சொன்னேடா. சொல்லக்கூடாது. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சேது மாமா அண்ணன் என்னை வச்சு செய்யறாப்புல. நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்புல. இந்த வட்டம் இறக்கல மாமா, இறங்கிட்டாங்க மாமா. அதான் உண்மை மாமா. ரொம்ப சந்தோஷம். அங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிமாறன் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம், கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர வட்டமெல்லாம் நான் உங்களுடையது. உங்களை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடையில் இருக்க கார்டன் டீம், என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க, தலை சிறந்தவங்க, என் அண்ணவங்க, என் தம்பி, இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியலை. அப்படி ஒரு மேடை இது. இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிமாறன் இன்னைக்கு ஒரு கதை, இங்கே இருக்கிற இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்போ ஆயிடுச்சு. இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்ததே. அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆறுதல் வச்சு கேமரா முன்னே அப்படி லைட்டு வரப்போ அவங்க அசிஸ்டண்ட் தர்மாக்குள்ள வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்தை எல்லாமே வெற்றிமாறன் மேலே பட்டுதான் என் மேலே வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே. நினச்சி கூட பார்க்கணும் நான். நீங்கள் தானே, நீங்கள் மட்டும் தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில், நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில், அதில் கிடைச்ச அனுபவத்தில் தானே இந்த கர்டன் படமே உருவாச்சு. அதுதானே உண்மை. மறக்கவே மாட்டேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்போவுமே எந்த ஒரு நேரத்தை, அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும். இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகந்தான் இருக்குது. ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில் நடிச்சிட்டாப்புல. அவ்வளோ பெரிய ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷமாமா உன்னுடைய பேசில் எப்போவுமே நான் உன்கிட்ட பேசுகிறப்ப இல்லை மற்றவங்க பேசுகிறப்பவோ நான் எங்கே இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை. யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டால் கூட டக்குனு ஓகே, அது ஓகே மாமா, டன்னுடா மாமா, அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும், ஒரு சின்ன வீடியோ வந்தாலும், எங்கே வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி, மாமா அந்த வீடியோ பார்த்தேன்டா, டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, டே அந்த இடத்துல நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா, அந்த பேச்சு
அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்குறப்ப கூட டக்குன்னு மாமா 21 வந்துடுவேன்டா, ஓகேடா, இது சொல்ல மறந்துட்டேன்டா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்டா, ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா, அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது உன்னோட விருப்பம்டா, நீ போகாமல் கூட போ, ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன்டா, அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி ஒரு நண்பன் மாமா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அது எப்போவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா. ரொம்ப நன்றி மாமா. எங்கள் அண்ணன் சசிகுமார் அண்ணன் உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்கிற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்கள் செஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டைரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்குறது மட்டும்தான் தயக்கம். குமாரண்ணன் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். டைரக்டர் சார் அதே சொன்னார் எப்படி கேட்கலான்ட்டு. அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலானே, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பிரமணியபுரத்தில் அண்ணன் டைலாக் கேட்டுருந்தாரு. அதனால குத்துனவன் நண்பனா இருந்து இதெல்லாம் மறந்துடுவேன்டா, ஒரு வண்டி கரெக்டாக போயிட்டு இருக்குடா, குத்துனவன் நண்பனா இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பிடுவேன் நண்பனா இருந்தால் பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வேண்டி கேட்பாரு எங்கள் அண்ணன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக செய்வான்னு சொன்னேன். அப்படியே நல்லா இதே போல உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்புல. டேரக்டர் சார் அண்ணே நான் மட்டும் கேட்குறேன், குடும்பமாக போய் மொத்தமாக கேட்போம்னே. இல்லை சார் நீங்கள் முன்னாடி போய் கேளுங்க, இல்லை புடிசை வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. அப்போ வெற்றி அன்னைக்கிட்ட வந்து சொன்னேன். வெற்றி நான் அதான் சொன்னார், கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்றோம். அப்போ எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சரவணன் என்கிட்ட போய் கேட்டோம். அவர் அப்படியே அண்ணே கேட்போம்ண்ணே அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க அண்ணங்கிட்ட, பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க, நெகட்டிவாக வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு அவர் தான் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டாரு. அண்ணன் என்னாச்சுண்ணே? இல்லைண்ணே அண்ணே ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன், அவனுக்கு தானே பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன், டேட் சார் எப்போ ஃப்ரீ ஆக போகணும் சொல்லுங்க, கதை கேட்போம், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சரவணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா ஃபார்மாலிட்டியாக கதை கேட்டார். அவர் கேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கின்றாரு. அதுக்குள்ளே குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்கிறக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டு அது இது விலைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்கேருந்து அந்த கேமரா மேலே வந்தாங்கன்னே தெரியலை, எங்கே வச்சுருந்தாங்கன்னே தெரியலை. டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில் ட்விட்டரில் போட்டுடலாமான்னு. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, என்ன அவர் ஃபஸ்ட்டு நம்மள தான் வந்து பார்த்தாங்களா, நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க. அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலைங்க எங்கள் அண்ணன். அதுக்குள்ளே ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க. இல்லைங்க டக்கு சூட்டோட கொடுத்து விட்ருவோங்க, நியூஸ் ஆக்கிடுவோங்க என்றாரு. ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கி நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறன் விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என்னோட இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரக்கணி அண்ணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறையா படங்களும் நான் எங்கள் கனியனை பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. நீங்கள் வந்து இந்த படத்தில் கர்டன் படத்தை நிற்கிறப்ப கூட கதை வேணா நான் நின்றுக்கலானே, ஆனால் நான் சுந்தரபாண்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தானே நான் பார்த்தேன். எனக்கு எப்போவுமே நீங்கள் அப்படி தானே. ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு இடத்த கிடைக்கும் நம்புறேன்னு. அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்கண்ணே, எப்போவுமே இருப்பீங்கண்ணே. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது வந்து தம்பி சொல்ல நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி. என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும். எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் நான் தம்பிக்கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பிண்ணே. அண்ணன் சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி. வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது? வண்டி என்கிட்ட உள் வாங்கிச்சோம் போச்சே தம்பி, டிவி 2-3 இருக்குது தம்பி, என்ன தம்பி பண்ணலான்டாப்புல. டவுட்டாகவே இருக்காதுங்கண்ணே. வெற்றிமாறன் அண்ணனே, நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து சும்மா நடிகன், நீங்கள் இப்போ இந்த காமெடி அது கிடையாது, வேற ஒரு நடிகனாக நீங்கள் வெளில வருவீங்கண்ணே. ஒரு பெரிய பரிமாணமாக இருக்கும்னே. அதுவே உங்களை சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்து கூட்டி போகும்னே. ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே. ஃபஸ்ட்டு கன்ஃபார்மானு கேட்டாப்புல. தம்பி நான் பேசிட்டேன் தம்பி, கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போ கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு.
அண்ணே சூப்பர்ண்ணே வாழ்த்துக்கள் என்ன இது என்ன சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சு பிடிவேன் பேசாமல் போய் டவுட்லேயே இருக்காருங்க சூப்பர்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் கேட்டேன், தம்பி அப்புறம் காமெடிக்கு வழக்கம் போல நம்ம வரலாம்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி என்ன நான் 2 டபுள்யூ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்லை என்ன தம்பி நீங்கள் தான் அவ்வளோ ஆறுதலாக சொன்னீங்கன்னு. இல்லைண்ணே அப்புறம் வருவீங்க, அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க, அப்போ 2 ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாகவே போயிடுச்சுன்னா சீனை எப்போ எடுக்கிறது, சாரிண்ணே அப்படின்றாப்புல. தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டீங்கள, இதைத்தான் அப்பயே டவுட் பட்டேன், நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின்றாப்புல. தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி, நான் நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி. ஒரு வேலை போயிட்டு இப்போ போய் ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே, இப்படி போங்க பைபாஸில் போங்க, ரைட்டில் ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான், கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்கே ஆளுங்க நிற்பாங்க, அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டவர் எங்கள் அண்ணன் வெற்றிமாறனே, நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ ஓடிடுற அப்படின்ட்டாரு. போய்கிட்டே இருக்க மோசமான பதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி நீங்கள் டக்குன்னு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்லை, அங்கே லைட்டு கிட்ட ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு ஓடி ஆறுவனே. அந்த பைபாஸில் எஸ்கேண்டு ஒரு ட்ராவல்ஸ் வருமுனே, அந்த ட்ராவல்ஸ் வரும்போது அந்த ட்ராவல்ஸில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறிவிடும் தம்பி. சாரிண்ணே பிரேக் பிடிக்கலண்ணே, வண்டி நேரம் போயிடுச்சுனே அப்பெல்லாம் சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்ச அளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்போவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல, ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கான கதை கண்டிப்பாக அமைஞ்சா நான் கண்டிப்பாக நம்ம 2 பண்ணுவோம்னு சொன்னாப்புல. கண்டிப்பானே எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் கொடுத்த பாதையிலே போய்கிட்டே இருக்கிறேன். ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி, ஒரு பஸ் 2 கீ இருக்குது தம்பி, அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே வந்துட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் 4 ஹோட்டல் இருக்கு பிஸ்னஸ். அந்த 4 ஹோட்டலில் 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி. நன்றி தம்பி. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டானே வாங்கினாப்புல, கூப்பிட்டு கொட்டுக்காலின்ற ஒரு படத்தை கொடுத்தாப்புல, கொடுத்து நீங்கள் கதை நயனாவே இருங்கன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு வெளிநாட்டுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தம்பி வினோத் மூலமாக இன்னைக்கு பெர்லின் அங்கங்கே எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்கிறேன். இன்னும் மேப்பில் பார்க்காத கண்ட்ரிலாம் நிறையா இருக்குது. தம்பி நாளை கட்சி வெளிநாடு போகிறாப்புலையா, விட மாட்டாங்க தம்பி, எல்லாரும் சுற்றி வருவான்னு நினைக்கிறேன். இந்த வினோத்தை பற்றி சொல்லலையே வெற்றிமாறன் அன்னைக்கிட்ட வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னேன், அண்ணே இந்த கொட்டுக்கான்ற படம் ஒன்று கமிட்டாக இருக்குன்னு எப்படின்ட்டு. மற்ற படங்கள் சில படங்கள் ஐடியா கேட்பேன், ஓகே சரி பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, விடுதலை படம் வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க அண்ணன். அந்த வினோத் படம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன், தயவுசெய்து அவனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன். அவனை மிஸ் பண்ணிடாதீங்க, அவன் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான இயக்குனர், அவன் ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்புல. கண்டிப்பாக அந்த தம்பி வருவார்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எங்கள் அண்ணன் சமுத்திரக்கண்ணி அண்ணன் தான் அதுக்கு வார்த்தையே கிடையாது. அண்ணன் அதே மாதிரி உள்ள ஆசைப்பட்டேன். எல்லாருமே பேசினாங்க, வழக்கம்போல குமாரன் எங்கிட்ட பேசுவாங்க, டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க. அண்ணன் அவ்வளோ பிஸியாக இருப்பார். ஏன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாலும் மீறி யாருன்னு ஃபோன் ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு, ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு, கான் ரைட்டு அண்ணன் இந்தியில் இருக்காப்புல. இப்படி அங்கிட்ட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்கே இருக்கான்னு தெரியும். இவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. கண்ணியன் அவ்வளோ பிஸியாக இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. வழக்கம்போல் நான் பின்னாடி கொல்ல பக்கம் இருந்து நான் ஃபோன் பண்ணுவேன், அண்ணேண்டுவேன், இருறா இப்போ தானே பேசியிருக்காங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அண்ணே அவங்க பேசிட்டு கொஞ்சம் வந்துருங்கண்ணே, வந்துருங்கண்ணேண்டுவேன். சரிண்ணா கடைசியாக ஓகேடா எந்த தேதியை கேட்டு சொல்கிறா, அவங்க பேசட்டும்டா, நான் சொல்லிடுறேன் கன்ஃபார்ம்டா வர்றேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலையும் நான் யோசிக்காமல் நான் கால் பண்ணுவேன். அண்ணன் வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே உண்மைக்கு அந்த சசியனே கனியனை உள்ளே வந்தோடனே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறிச்சு. நன்றிண்ணே. இப்போ இல்லைண்ணே, எப்போவுமே எங்களுக்கு அண்ணன் தானே, ஸ்க்ரீனில் மட்டும் இல்லைண்ணே, வெளியிலையும் எங்களுக்கு நீங்கள் எப்போவுமே அண்ணன் தானே. நாங்கள் அன்பான ஒரு டார்ச் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. நீங்கள் இருந்தாலுமே எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. துரை செந்தில்குமார் சார், வடிவகரிசி அம்மா, உண்மைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், நீங்கள் இங்கே வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ பேர் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கே நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிடணும். உங்கள் கூட சேர்ந்து நடிச்சு எனக்கு பெருமையாக இருக்குமா. இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்தில் அஸ்டன் எடுத்துக்கிட்டு கோட் 10 பேர் உட்காந்து 10 பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்பா நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்து கொடு, 3ஆள் நீ எடுத்து கொடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் நான் உங்களுக்கு நல்லா உன்னிச்சு கவனிப்பேன். ஒரு பக்கம் டைலாக் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே பேசிட்டே இருப்பீங்க. வந்து நீங்கள் அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவீங்க.
அதாங்க உங்கள் அனுபவமா அது இவ்வளோ நாள் நீங்கள் சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமா அதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்பா என்னது அப்படின்னு. நன்றிங்கம்மா. நீங்கள் நடிக்க வந்தது மட்டும் இல்லைம்மா, உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக எங்களுக்கு. நீங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. துரை அண்ணன், ஏன் நான் அந்த படத்தில் துரை அண்ணங்கிட்ட போய் நான் கமிட் ஆனேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் பாட்டுக்கு இப்போ கதை நான் கதை நேரம் கடைசி வரைக்கும் ஆசைப்படுறேன். நான் கதாநாயகம் வேண்டாம், நான் கதை நேரம் பெட்ரு நமக்கு அதை உறுதின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்புறம் வெளியில் போனேன்னா வேற டேரக்டர் போகிறப்ப கண்டிப்பாக என்னை பற்றி அவங்க தெரியாது. அவங்க என்னை ஒரு கதாநாயகமாக தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோலேருந்து கால் வைக்கிறீங்க சார், கம்பரஸில் அடிக்கிறாங்க சார், தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்ணுறீங்க சார், முடிஞ்சு போச்சு, சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. சரி, அப்படி நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றப்ப. ஏன்னா ஆனாப்பட்ட தனுஷாரே ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். என்னையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். ஆனால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றனால யோசிச்சு பார்த்தோம். சுரேஷ் செந்தில்குமாரனே 4 படம் பண்ண, 2 SK 2 தனுஷ் சார், 4 படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெற்றிமாறன் கூட ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒரு கடைசி அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. அந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது அவங்க ஸ்கூல் வேற, நம்ம சப்போஸ் அங்கே போயிட்டோம்னா நம்மளை விட மாட்டாங்க, நம்ம வெற்றியை மானிட்டர் பண்ணி அவங்க நம்மளை பார்த்துக்குருவாங்க, நம்மளை ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க. நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக நம்ம மீட்ரு நம்ம எவ்வளோ எந்திரிக்கணும், எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளோ இருக்கு நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலை வச்சுக்கிடுவாங்க. அப்போ நம்ம அதை விட்டு மீதி நம்ம இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசை எண்ணி தான் அவர்கிட்ட போயிட்டு, அண்ணே நீங்களே எங்கே வேணும்னு நாங்கள் தான் முடிவு பண்ணிப்போம். அவர் எங்களுக்கு இது பண்ணல, நானும் பிடிச்சி எல்லாம் சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே, இந்த வெற்றி சார் பக்கத்தில் இருக்காருனே, நம்மளை கொஞ்சம் இருப்போம். ஏன்டா இன்னும் இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே செந்தில் என்னை பார்த்துருக்காரு. கண்டிப்பாக அவர் தெரியும் நம்மளை அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டார் அப்படின்னு. அதனால தான் ஒரு 2-3 படத்துக்கு நம்மளை கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் அண்ணன் செலக்ட் பண்ணி போனது. ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே. சில நேரங்கள் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னே, அதை கேட்பேனே. ஆனால் நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டேன்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன். ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு ஃபேஸ் வச்சுக்கிருவீங்கண்ணே, அதை கண்டுபிடிக்கவே முடியாதுண்ணே எங்களாலேயும். நான் ரூமுக்கெல்லாம் வந்துட்டு எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல. அதனால திருப்பி வந்து கேட்கறது, அண்ணா அது ஒன்முறை போயிடுவோமா அப்படின்ட்டு. நீங்கள் அங்கேயே ஓப்பனாக நல்லா வரும் கிளம்புனே, நான் பாட்டுக்கு பேசாமல் வந்திருப்பேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ராதிகா ரேவதி சர்மா, சாரிங்க, இல்லை என்னென்ன கோச்சுக்கிறாருங்க. படம் ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன். நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் பாஸ்கர் சொன்னாப்புல, தம்பி அண்ணே தப்பான்னு செய்யாங்க திருத்தணும், என்னப்பா சார் நீங்கள் அவசரத்தில் ரேவதி சவர்மான்னு புரியல, கரெக்டான சொல்கிறேன். இல்லைண்ணே நீங்கள் இப்போ வேகமாக இப்போ ரேவதி சவர்மான்றீங்க, சவர்மா இல்லை சர்மா அப்படி தான் கூப்பிட்றேன். இல்லை நான் உங்கள் அசிஸ்டண்ட் கூப்பிட்டு சொன்னேன், சார் கொஞ்சம் தப்பாக பேரை உச்சரிக்கிறாரு, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன். அவன் சொல்லிட்டேன், நான் 3-4 நாளே சொல்லிட்டேன். அதுக்குன்னு அவர் ராதிகா சரத்குமார்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ரேஞ்சில். இப்போ ரேவதிக்குள்ளே வந்திருக்காரு, அவர் அதே ஃப்ளோவிலே விட்டுருங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணாருங்க அப்படின்ட்டாருங்க. எனக்கு ரேவதி சர்மா ரொம்ப நன்றி. ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது. அவ்வளோ கரெக்டாக வந்து தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. எனக்கு அவங்க லென்த்து டைலாக்கை பேசிடுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி டப்பக்கு ஒரு நிமிஷம் இங்கே ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன். இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம 2 டேக் போய்ட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றதுக்காக சூப்பர் கரெக்டான ஒரு ஹீரோயினு. ஸோ உங்களுக்கு நிறையா படங்களுக்கு வாழ்த்துக்கள். பிரீடா உங்களுக்கு சில நேரத்தில் பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும். பிரீடா உண்மைக்கு ஒரு யூடியூப்பில் எங்கே பார்த்தாப்பாங்க, நீங்கள் வந்தோன்னே அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. நீங்கள் இந்த படத்துக்குள்ள வந்து எங்களுக்கு இன்னும் எங்கள் கூட எங்களுக்கு பல சந்தோஷம். சார் முக்கியமான இங்கே சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் 5 ஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேனே. ஆமாம் செந்தில் அண்ணே, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமாம், அவர் இன்னைக்கு தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் அவர் ஒரு சமயத்தில் நடந்த மீட்டிங் தானே. தமிழ்நாடு தேட்டருக்குள்ள அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க, நல்லா வரணும்னு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்க. அம்பேத்தண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதீப் பிரதர், எடிட்டர் பிரதர், உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க, படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதர், ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தை உங்களை கேட்பேன். நீங்களும் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. ரொம்ப நன்றி பிரதர். சினேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு என் இடத்துலேருந்து பேச இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே. கண்டிப்பாக அந்த வாக்கெல்லாம் உண்மையாக இருக்குமே. நான் கூட என்னை பார்த்துன்னா 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதர் சுப்பு பிரதர், உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர். படத்தில் எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 சாங், ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர்.
ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலை வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதில் கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்ன இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிடுமோ? ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். துரை அண்ணன், இல்லைண்ணே நான் பார்க்கறோம் நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க, ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல. வாழ்த்துக்கான ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி டேரக்டரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். உங்களோட நட்பு எப்பவுமே தொடரட்டும். ஆர்தர் பில்ஸ் கேமராமேன் அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்க அப்படி ஆஃபீஸில் பார்த்தேன். அண்ணன் நேற்று வந்தார், பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்கன்னு கேட்டேன். நம்மளாம் பேசவே மாட்டேன். ஆனால் ஏன்னு இல்லை நான் பேசவே மாட்டேன், அவ்வளோ பெரிய கேமராமேனு, நான் கடவுள், அன்பே சிவன், எவ்வளோ படங்கள் இருக்குது. நீங்கள் பார்க்காத நடிகர்களா, நீங்கள் பார்க்குற மைக்காண்டி இல்லை நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு ஆளுக்கு 2 கண்ணுன்னு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது, 2000 கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு. அண்ணே ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்கத்தானே செய்யும், 1000 பேர் 2000 பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்குண்டு. இல்லை எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க, அது எனக்கு பதட்டமாக இருக்குது. நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு 20 செப்பல் இருந்தால் கூட உள்ளே போக மாட்டேன், ஓடியாந்துருவேன். என்னை அப்படி இருக்கா, செப்பலை போய் ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும். இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி, நான் தனியாக நான் எங்கே பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ எதை எழுதி வச்சிருக்காரு, பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசியிருக்கேனே, ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் ஒர்க் பண்ணிங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி. கேமராமேன் சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நன்றி. ராமச்சந்திரனே, நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோஸில் தானே எங்களுக்கு வந்து ஃபோட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, லபி தம்பிகளா. ஓகே தம்பிகளா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, இல்லாட்டா வீட்டில் இருந்து இதே மாதிரி கற்றுவாங்க, என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ தம்பிகளா, தேங்க்யூ. குமாரண்ணே, சாரி அப்பயே முடிஞ்சு வச்சு, நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனே ஐயா. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனர்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான். 14 வருஷமும் எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் இப்போ எனக்கு ஒரு கதை நாயகனாக என்னை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காரு. என்னென்னா வேற ஒரு மேனேஜராக இருந்தால் எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க. அவர் என்னை ஆரம்பத்துலேருந்து என்னை அப்படி விடவே இல்லை. அவர் ஆரம்பத்துலேருந்து என்னை ஒரு படம் சொல்லுவார், அன்னை பண்ணலாமல் நான் போய் கேட்பேன், ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அவருக்கான சம்பளம் வரும். அது இல்லை வேண்டாம்னே, அந்த காசு அவர் மனசில் வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா நிறையா படம் நான் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் செலக்டிவாக தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவாக நான் அங்கிட்ட நிறையா படம் போய் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதை நான் நிறையா படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் ப்ரெஸ்ஸாக தெரிஞ்சிருப்பேன் என்னன்னு தெரியல. அப்போ நான் அது பண்ணாமல் இருந்து நான் அப்படி இருந்ததுனால தான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு சொல்லிடுங்கண்ணே. நீங்கள் இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே, அதனால ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. கடைசியில் பேசலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் பிட்டு பேப்பரை கொடுத்துட்டீங்க. நான் கடைசியாக பேசியிருப்பேன். மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கர் ராஜா, தேங்க்யூ பிரதர். இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை, இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழா நாயகன். என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழா நாயகன், இசைஞானி இளையராஜா ஐயா. இது ரெண்டு படமும் அப்பா பையன், இதை விட எனக்கு வேறு கொடுப்பண்ண எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ இவன் தான், 100%. எதுக்காக சொல்ல வரல, இவன் தான் இந்த படத்தில் ஹீரோ. இந்த படத்தை பின்னி பிரித்து எடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராடரியான ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்போ நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல, இதை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ பிரதர். அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது, உங்களை பேசினதும் கிடையாது. ஆனால் நான் பெர்லினில் அந்த கொட்டிக்காளிப்பட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு குமாரன்கிட்ட இருந்து. யுவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். பேசுகிறப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் காலையில் வரைக்கும் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு, எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறது நியாயம், ஓகே. என்ன சொல்கிறது, அவள் இவ்வளோ புகழ் இவ்வளோ இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர், கடந்த ஒரு 25 வருஷமாக இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாகவே இருக்கார் அவர். அப்படி இருக்கப்போ அவர் இந்த வார்த்தை சொல்கிறதுல சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் பிரதர். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.
நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியனை மாறி இருக்காரு. ஸோ சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. 2 பேர்ட்ட இருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள் சேதோன்ட்டு இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கேன்ட்டு இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நான் தம்பிக்கிட்ட இருந்து அவரோட டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ்கேன்ட்டு இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து ஹீரோ சூரியனை ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் புரியல. ரீமேக் இல்லைன்னா பார்ட் 2 பண்ணணும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வு சங்கம். அதுல அவரும் தானே ஹீரோ. இல்லண்ணே, அவர் இல்லண்ணே, அவர் வந்து உங்க ரோல் பண்ணோம் அப்படின்ற. அவர் ரோல் யாரு? போஸ் நீங்க கேளுங்கண்ணே, போஸ் பாண்டியா யாரு நான் பண்ணுவா? தம்பி நானே பண்ணிடுறேன், டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன். பாத்தீங்களா? அத கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்ண, விஜய் ஹீரோ, அவன் பண்ண மாட்டேன். நீங்க வேற ஏன்ல தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும். சரி ஓகே ஓகே. மாமா படம் வந்து சூது கவும். ஏய் ஓகேண்ணே, கூடு விட்டு கூடு பாயிறாரு சூரியண்ண. ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 பிடி தம்பி உடம்புக்கு போண்ட ஒரு 10 பிடி சட்டை போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா, எல்லாம் ஒரு எப்படி ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. எல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் பாட்டுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிருவேன். மாமா உடம்புக்கு போண்ட இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ் ஆகணும் இல்லாமல் இந்தி பக்கம் போயிட்டு வளைச்சு பாம்பே பக்கம் ஒரு 10 சக்கை வாங்கிட்டு அப்படியே ஆந்திவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போகிற போக்கில் ஷாருக்கான வா மச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அப்படியே வந்துடுவேன். பேசிட்டு அவன் தான் அம்மா வந்துருவான். அதுக்கப்புறம் மறுநாள் இவங்க தான், நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தானே பாத்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேச அவங்க பாடு. ஸோ இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு டிப்போ இல்லை நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒன்று, சேது ஒரு விஷயம், எஸ்கே ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்லை ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம், ஒரு ஷேர் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? சேது ஒரு விஷயம். நான் தான் பெரிய ஹீரோ. கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்கள் ரொம்ப சீனியர் மாதிரியும் இவன் ஏதோ எல்லாம் ஒன்றா வந்து தான். அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பையன் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு தேவையே இல்லை. அப்புறம் மேலே நிறைய பேர் பேரன்பு வச்சுருக்காங்க. தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது. நீ வாழ்க்கை நல்லா இருப்பேன், நன்றி. பயம் அவசியம் இல்லாது. ஸோ இன்னைக்கு போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சி சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை என்னவா பார்க்குறோம் தான் மேட்ரு. அதனால வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாமா. எஸ்கேண்ணே அட்வைஸ்லாம் சொல்ற அளவுக்கு அட்வைஸ் இல்லைண்ணா, ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்பா ஒரு அன்பு அண்ணனுக்கு நீங்க இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும், கிளியரா தான் போயிட்டு இருக்காரு. நீங்க அவர் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், எங்க 2 பேருக்கு ஏதாவது இல்லைடா, இப்போ சொல்ற நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்கள் வந்து சின்னதாக ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு சிவா தெரியும்ல? எனக்கும் தெரியும். இங்க பாருங்க, அதான் எனக்கும் அதான் புரியல. சைதாப்பேட்டையில வெண்ணிலா கபல் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம், நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாகனா கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால எங்க 2 பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட்மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நீங்க அண்ணனே இல்லைண்ணே, நம்ம சொல்ற சின்ன குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி தம்பி போஸ்ட் பண்ணி கூட இருந்திருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் எதுனாலும் அட்வைஸ்லாம் இல்லை. இன்னும் நீங்க மேலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னா எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன்.